கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இருக்கிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். இந்த வருஷத்திலே 40 நாளும் சிலுவை தியானம் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களிலே கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள சிலுவை தியானத்திலே நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஒரு குடும்பம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த குடும்பத்துக்கு நித்திய மீட்பு கிடைக்கும். நித்திய மீட்பு அப்படின்னாலே நிரந்தரம், லைஃப் லாங், நித்திய காலம் அப்படி சொல்லுவோம்ல, நித்திய காலம். நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இந்த பூமியிலே ஒரு குடும்பம் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டால் என்ன நடக்கு? தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தர மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணினார். இன்னைக்கு நம்ம எல்லாரும் பூமியில உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னாலே அது தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபையினாலதான் நம்ம உயிரோடு இருக்கிறோம். சிலுவையில சிந்தின இரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்கினார். இந்த பூமியில இப்ப நம்ம சமாதானமா இருக்கிறோம் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா மட்டும்தான் சமாதானமா இருக்க முடியும். ஏன்னா ஜனங்கள் எங்கெல்லாமோ போய் பார்க்கறாங்க, எங்க போனாலும் சமாதானம் கிடைக்காது. அவர் நமக்கு தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவர்களோட இரத்தத்தினாலே எங்கேயாவது போய் பலி கொடுத்துடலாமான்னு சொல்லிட்டு போய் பார்ப்பாங்க. ஆனா நிம்மதி கிடைக்காது, சமாதானம் கிடைக்காது, விடுதலை கிடைக்காது. ஆனா இயேசு கிறிஸ்துவிடத்துல வரும்போது நமக்கு நித்திய மீட்பு. அவர் நம்முடைய பாவங்களை சுமர்ந்து தீர்க்க வெளிப்பட்டார். முழு உலகத்தையும் மீட்டெடுக்க கிருபாதார பலியாக நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். முடிவு புரிந்தும் நம்மளை ரட்சிக்க வல்லமை உள்ள தேவன். இந்த காலவேளையில யாரெல்லாம் புதுசா இணைந்திருக்கிறீங்களோ, அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். நமக்கு நித்திய மீட்பு, நித்திய காலமாக நாம் அவரோட வாழப் போகிறோம். இந்த பூமியிலே ஒரு குடும்பம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய வாழ்க்கை முழுவதும் எல்லா பகுதியிலும் விடுதலை. சில குடும்பத்துல இருள்ல கட்டப்பட்டிருப்பாங்க, மாந்திரியத்துல கட்டப்பட்டிருப்பாங்க, விக்கிரகத்துல கட்டப்பட்டிருப்பாங்க, விபச்சார அடிமையில இருப்பாங்க, மதுபான அடிமையில இருப்பாங்க, போதை அடிமையில இருப்பாங்க. எனக்கு யாரு விடுதலை செய்வா? என்னை யாரு மீட்டு எடுப்பா? என்னை யாரு தூக்கி எடுப்பா? ஒரு மனுஷன் படுகொலியில இருக்கும்போது யாராவது தூக்கி எடுப்பாங்கன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. இந்த காலவேளையில எந்த சூழ்நிலை, எந்த குடும்பத்துல, எந்த நாட்டுக்குள்ளே புலம்பிட்டு இருந்தாலும் சரி, ஒரு குடும்பம் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது அவனோட வாழ்க்கையில் உள்ள எல்லா பகுதியிலையும் கர்த்தர் மீட்டு எடுக்கிறார். உங்களுக்கு ஒரு சின்ன சாட்சியா வேணா சொல்றேன் புரிந்து கொள்றதுக்கு. நான் விக்கிரகத்துக்கு அடிமையா வாழ்ந்த ஒரு மனுஷன். சர்ச்சைக்கு சின்ன வயசுல போனா கூட நான் தேவனை உண்மையா தேடலை. அதே நேரத்தில்
விக்கிரத்துக்கு மாந்திரியத்துக்கு மட்டும் ஒரு 13 லட்சம் பணம் கொடுத்துருக்கேன். இது என் வாழ்க்கையில நான் கொடுத்த காரியங்கள். அதனால என்னாச்சு அப்படின்னா சாபத்துக்குள்ள தள்ளப்பட்டேன். நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் வந்துச்சு. சொந்த வீடெல்லாம் விற்றேன், நடு ரோட்டுக்கு வந்தேன். வியாபாரத்தை விட்டேன், சொந்த ஊரை விட்டு போயிட்டேன். ஆனால் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன், மனம் திரும்ப ஆரம்பிச்சேன். எனக்கு பாவ மன்னிப்பு வேணும், நான் இனிமேல் உங்களை விட்டு தள்ளி போக மாட்டேன், விக்கிரத்துக்கு போக மாட்டேன், மாந்திரியத்துக்கு போக மாட்டேன், துன்மார்க்கனை வாழ மாட்டேன், பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி மனம் திரும்பி கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். கர்த்தருடைய கிருபையினாலே தேவன் மறுபடியுமாக கிருபையினால் நிரப்பி அபிஷேகம் பண்ணி முழு நேர ஊழியத்துக்கு கர்த்தருடைய கிருபையினாலே இது 10வது வருஷம் முடிய போகுது. 2016 2026 10 வருஷம் முடிய போகுது. இதை ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, தேவனுடைய சமூகத்தில் உண்மையாய் மனம் திரும்பி அவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது தேவன் தம்முடைய சொந்த ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கிறார். நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில எந்தெந்த பகுதியில நம்ம கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கிறோம், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று எழுதப்பட்டிருக்கு. புலம்பல்ல நாம் வாசிக்கிறோம், மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். என் சத்தத்தை கேட்டீர், என் பெருமூச்சுக்கும் என் கூப்பிடுதலுக்கும் உமது செவியை அடைத்துக் கொள்ளாதே. இந்த கடைசி காலத்திலே ஜனங்கள் எதுல இருக்கிறாங்க அப்படின்னா, மகா ஆழமான கிடங்குல இருந்து தான் கூப்பிட்டு இருக்கிறாங்க. மகா ஆழமான கிடங்கு. ஏன்னா கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சு, இஷ்டம் போல வாழ ஆரம்பிச்சாச்சு. நிறைய குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் தான் இருக்கு. ஏன்னா நான் கர்த்தரை விட்டு தள்ளி போனனால, கர்த்தரை விட்டு தள்ளி போனால் எவ்வளவு தண்டனை வருது, எவ்வளவு பிரச்சனை வருது, எவ்வளவு போராட்டம் வருது. சொந்த பந்தம்லாம் எல்லாம் காணாம போயிடும். மனைவி மட்டும்தான் கூட இருப்போம், பிள்ளைகளோட கூட இருக்கும், அவ்வளவுதான். நம்ம தேவனுக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணித்தால் தேவன் நம்ம கூட இருப்பார். இந்த கடைசி காலத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரே ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையிலே நித்திய மீட்பை நாம் பெற்றுக்கொண்டோமா? கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கணும். ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா 2 பாயிண்ட் தான். நான் கர்த்தர் பக்கம் மனம் திரும்பி இருக்கணும், பாவத்தை விட்டு மனம் திரும்பி இருக்கணும், இனிமேல் பாவம் செய்யக்கூடாது. அதான் முக்கியமான தீர்மானம். தீர்மானம்னா என்ன அப்படின்னா, நான் துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கேன், இனிமேல் அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்ப்பா அப்படி சொல்லி எந்த குடும்பம் மனம் திரும்புறாங்களோ அந்த குடும்பத்துக்கு நித்திய மீட்பு தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கிறார். அது எவ்வளவு பெரிய மகா ஆழமான கிணறா இருந்தாலும் சரி, ஐயா நான் இப்படி ஒரு மகா இக்கட்டுல இருக்கிற ஐயா, என்னை யாரு தூக்கி எடுப்பா? கர்த்தர் தூக்கி எடுப்பார். இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, நீங்க எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல முடங்கி கிடக்குறீங்களோ, கர்த்தர் தூக்கி எடுப்பார். ஒரு மனுஷனால முடியாது, கர்த்தரால் முடியும். உபவாச நாட்களிலே, லெந்து காலத்திலே யாரெல்லாம் என்னோட சமூகத்திலே கண்ணீரோடு திறப்புல நிக்கிறீங்களோ, உங்க குடும்பத்துக்கு ஒரு விடுதலை உண்டாகும், சமாதானம் உண்டாகும். பயப்பட வேண்டிய தேவையில்லை. அவர் உலக ரட்சகர், அவர் நம்மளை மீட்டெடுக்க வெளிப்பட்டவர். நமக்காக பிதானிடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவர் என்று எழுதப்பட்டிருக்கு. நமக்காக வேண்டுதல் செய்கிறவர், நமக்காக எல்லா பாடுகள், எல்லா உபத்திரங்கள் எல்லாவற்றையும் தாமே சிலுவையில் சுமந்தார். நமக்காக சாபமானார் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய சாபத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்தார். இன்னைக்கு காலையில் இணைந்திருக்கிற குடும்பம்
நித்திய மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே மீட்கப்பட்ட ஜனமா இருக்கிறோமா? நம்ம அப்படி யோசித்து பார்க்கணும். நம்ம மீட்கப்பட்ட ஜனமா தான் நம்ம வாழ்றோமா? ஏன்னா என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போனதுனால ஒரு மனுஷனோட வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வருது. நான் வியாபாரத்துல இருக்கும்போது காலையில போயிருவேன். கடையில ஒரு டிவி வச்சிருந்தேன். நல்ல சினிமா பாட்டுலாம் போட்டு கேட்டேன். ஆனா தேவனை உண்மையா தேடல. கடையில இருக்கும்போது எலுமிச்சம்பழம் வச்சிருப்பேன், கத்தாழை தொங்கிட்டிருப்பேன், எங்க அப்பா செத்த போட்டோ தொங்கிட்டிருந்தேன். நம்பிக்கை ஃபுல்லா இந்த உலகத்தை சார்ந்துதான் இருந்துச்சு. என்னைக்கு கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கேன்னு சொல்லி என்னைக்கு உணர்வு வந்துச்சோ, அன்னைக்கு தான் என்னோட வாழ்க்கையில ஒரு விடுதலை, அன்னைக்கு தான் என்னோட வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம். அப்ப நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா சில காரியங்களை வெறுக்கணும். வீட்டிலேயோ இல்ல ஒரு வியாபார ஸ்தலத்திலேயோ கர்த்தர் பிரியமில்லாத ஏதாவது காரியம் இருந்துச்சு அப்படின்னா அதை முழுசா அகற்றினால் மட்டும்தான் அந்த இடங்கள் ஆசீர்வதிக்கப்படும். சில ஸ்தலத்திலே, சில இடத்திலே, சில வியாபார ஸ்தலத்திலே, சில கம்பெனிகளிலே மாந்திரிகம் பண்ணி வச்சிருப்பாங்க. விக்கிரத்துக்கு ஏதாவது செஞ்சு வச்சிருப்பாங்க. அப்போ அவங்களுடைய நம்பிக்கை எதுவா இருக்கு? விக்கிரத்தின் மேல நம்பிக்கையா இருக்கும். மகா ஆழமான கிடங்கில் இருந்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனுஷன் விக்கிரத்துல போனாலே அவன் எங்கேயோ ஒரு பாதாளத்துல கிடந்த மாதிரி கிடப்பான். அவனை யாரு தூக்கி எடுப்பா? ஐயோ, நான் இப்படி ஒரு விக்கிரத்துக்கு, ஒரு மாந்திரியத்துக்கு, நான் ஒரு துன்மார்க்கமான காரியத்துக்கு நான் மாந்திரித்து பணம் கொடுத்துட்டேன்னு சொல்லி அவன் உணர்வு வரணும். ஏன்னா இப்ப இந்த கடைசி காலத்துல ஏன் இன்னும் சில ஜனங்கள் மீட்கப்படல, ஏன் இன்னும் பாவத்திலே வாழ்றான்னு சொல்லி பார்க்கும்போது உணர்வு இல்லை, இருதயம் கடினம். நிறைய குடும்பத்துல இப்படி இருக்கு. அவர் நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். நம்ம வாழ்க்கையில இந்த நித்திய மீட்பு இருக்கா? நம்ம செத்தா பரலோகத்து பேர்ல சொல்லி நம்பிக்கை இருக்கா? நம்ம வாழ்ற வாழ்க்கை ஒரு விடுதலையாக்கப்பட்ட சந்ததியா இருக்கா? பாவம் செய்யும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம இருதயமே சாட்சி கொடுக்கும். ஆமா, நீ பாவி, நீ பாவம் பண்ணிட்ட, நீ பாவம் பண்ணிட்டேன்னு சொல்லி நம்ம இருதயமே நமக்கு விரோதமா சாட்சி கொடுக்கு. அப்ப நம்ம இருதயம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால கழுவப்படணும். சில குடும்பத்துல லஞ்சம் வாங்கியிருப்பாங்க, இல்ல லஞ்சம் கொடுத்திருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க இருதயம் சாட்சி கொடுக்கும். நம்ம கண்ணுனாலே ஒரு சிறிய இச்சையோடு பார்த்தாலோ, ஒரு இச்சையான ஒரு பார்வை இருந்துச்சு அப்படின்னா முழு சரீரம் ஃபுல்லா கண் இருளாயிருது, சரீரம் இருளாயிருது, வாழ்க்கை ஃபுல்லா இருளாயிருது. நம்ம வாழ்க்கையில எந்த பகுதியில நம்ம இன்னும் விடுதலையாக்கப்படாமல் இருக்கிறோம், எந்த பகுதியில கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கிறோம், இதெல்லாம் நம்ம பார்த்தா மட்டும்தான் நம்ம முழுசா ரட்சிக்கப்பட்டுட்டோமா, நம்ம நித்திய மீட்புக்குள்ளதான் இருக்கிறோமா, நம்ம உண்மையிலே கர்த்தர் பக்கம்தான் இருக்கிறோமா என்பதை கண்டுபிடிக்க முடியும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம வாழ்க்கை முழுவதும் எல்லா பகுதியிலும் கர்த்தர் தான் நம்ம கூட இருக்கிறாரா, அதை நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தால் கண்டிப்பா நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா சில குடும்பத்துல என்ன நடக்கு அப்படின்னா, தண்ணி அடிக்கிறவங்க தண்ணி அடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. பேரு கேட்டா கிறிஸ்டின் பேரா இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. வீட்டுல பார்த்தா புருஷன் முன்னாடி பேசாம இருக்காங்க, டைவர்ஸுக்கு அப்ளை பண்றாங்க, கோர்ட்டு கேஸ் போயிட்டு இருக்கிறாங்க. கள்ள தொடர்பு, கள்ள உறவு, அப்புறம் வேசித்தனம், திருமணம் ஆகாமையே தொடர்பு, கள்ள தொடர்பு, இதெல்லாம் என்னன்னா ஒரு வீட்டுக்குள்ள சாபம், பாவம், அக்கிரமத்துக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. மகா ஆழமான கிடங்கில் இருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன், நான் இந்த மாதிரி ஒரு பாவத்துல அடிமையில வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னை தூக்கி எடுப்பீங்களா அப்படின்னா இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். ஒரு பாவி மனம் திரும்பும் போது கர்த்தர் மன்னிக்கிறார். இந்த நாளிலும் யாரெல்லாம் இந்த செய்தி கேட்டு
ஆமா, என்னுடைய வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன். சில குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இதெல்லாம் கொண்டு போய் பலி கொடுத்துட்டு இருப்பாங்க. எது பலி கொடுத்தாலும் அவங்களோட வாழ்க்கையில பாவம் தொடரதான் செய்யும். எனக்காக ஜீவனை தந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கின்படி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இன்றும் பரலோகத்திலே பிதாவினுடைய வலது பரிசத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய சமூகத்தில் வரும்போதுதான் நமக்கு அந்த நித்திய மீட்பு உண்டாகிறது. அந்த நித்திய மீட்பை நம்ம பெற்றுக்கொண்டா மட்டும்தான் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். சின்ன ஜெபமணி முடிக்க போறேன். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிற சுதிரம்பா, எங்களுக்காக ஜீவனை தந்தீங்கப்பா. நம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினீங்கப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எங்க வாழ்க்கையில நாங்க எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கிறோமோ அந்த எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னித்து உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. சிலுவையில சிந்தின ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்குனீங்கப்பா. எங்க வாழ்க்கையில் எங்கெல்லாம் குறைகள் இருக்கோ அந்த குறைகள் எல்லாம் மன்னித்து நித்திய மீட்பை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்கப்பா. ஒரு குடும்பம் கூட கெட்டு போயிடக்கூடாதுப்பா. எல்லாரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். அதுதானப்பா உங்க சித்தம். உங்க சித்தத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய பாவங்களுக்காக மரித்து எங்களுடைய தலைமுறை சாபம் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தீங்கப்பா. வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தீங்கப்பா. உண்மை அழைக்கிறோம்ப்பா. சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்குனீங்கப்பா. இணைந்துகிற குடும்பம் சமாதானத்துக்குள்ள வரணும்ப்பா. கர்த்தருடைய சமாதானம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் வேணும்ப்பா. ஜெபிக்கிற குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ 1000 தலைமுறை ஆசீர்வதிச்சிருங்கப்பா. கால வேளையில கண்ணீரோடு ஜெபிக்கிற குடும்பம் உண்டு. கடன் பிரச்சனை எல்லாவற்றையும் மாற்றித்தாங்க. எக்ஸாம் எழுத பிள்ளைகள் அப்பா ஒவ்வொரு பக்கம் போயிட்டு இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் கூட இருந்து நல்ல எக்ஸாம் எழுத கர்த்தர் தேவ ஞானத்தினால தேவ கிருபையால் நிரப்புங்க. உங்க பிள்ளைகளோட நீங்க புறப்பட்டு போங்க. விசேஷ கிருபை தாங்க. இந்த காலவெளியில் யாரெல்லாம் ஜெபிக்கிறோம் புது கிருபையால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க. தியானிக்கிற அபிஷேகம் தாங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்தணும். அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறவங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசிரியப்பட்டும். தேசத்துக்குள்ள யுத்தம் நடக்குப்பா. என் தேவன் மனம் இறங்கணும். தேசத்துக்குள்ள சமாதானத்தை கட்டிடுங்க. எலெக்ஷன் வருதுப்பா. அந்த எலெக்ஷனுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்காங்க. கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் இருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. காலவெளியில வெளியில புறப்படுறாங்க. வாகனத்துல போறாங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையுமே கர்த்தர் உங்க பிள்ளைகளை வேலை அடைத்து முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டி கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். இந்த நாளைக்கான கிருபைக்கு 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பிரோஜனமான ஊழியக்காரப்பா, சிலுவை தியானத்தை தியானிக்கிறது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபைக்கா ஸ்தோத்திரம். உங்க நாம மட்டுமே விடட்டும். யாரெல்லாம் இந்த செய்தி கேட்டாங்களோ நித்திய மீட்பை அப்பா உங்க பிள்ளைகளுக்கு தந்திருக்கிறீங்கப்பா. எங்க பாவத்திலிருந்து விலகி பரிசுத்தமா வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பமும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. பரிசுத்த ஆவியான வழி நடத்தக்கூடிய அப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. எல்லா தேச ஜனங்களையும் உம்முடைய ஜீவனுக்குள்ளே அப்பா மூடி மறைத்து பாதுகாத்துங்க. உங்க நாமமையும் விடட்டும். குறைகள் குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி உங்கள் ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து ஆசிரியங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இந்த எழுந்து காலத்திலே தொடர்ந்து இணைந்துங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.